ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோளமாக வந்து நல்லாவே பொங்கி இருந்துச்சு. ஸோ மார்னிங் சோள தோசை தான். புதினா கொஞ்சம் இருந்ததுங்க, அதனால் புதினா சட்னி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காய சட்னி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னால ரெண்டுமே செஞ்சுருந்தேன். சோள மாவு பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. அதாவது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. மாவு வந்துட்டு நல்லா இருந்ததுங்க. ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து பனியாக தான் சுடுவேன். தோசை வந்து நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். இந்த குழந்தைய வீட்டில் இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரிலங்க. நானும் காலையிலேருந்து இதை மாற்றி மாற்றி இங்கே அங்கே நகரும்போதெல்லாம் எடுத்து அந்த பாட்டைப்பெட்டியில் போட்டு வைப்பேன் திங்ஸை. திரும்ப எப்படியும் இறச்சிட்டு வந்துடுறா. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்துட்டு எங்களோட கோங்கோ ஸ்பெஷல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சப்ஜி வந்துட்டு முட்டைக்கோஸ் தான் போட்டு பண்ணியிருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை என் பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அவள் தூங்கி எந்திரிச்சோடனே முதல் வேலை அதை எல்லாத்தையும் கவுத்தி விட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு திருப்தியாக இருந்தது போல். டாக்ஸி தான் நாங்கள் புக் பண்ணி போனோம். எங்கள்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ புக் பண்ணி வெறும் காஸ்கோ மட்டும்தான் போனோம். காஸ்கோவில் பார்த்திங்கன்னா மெயினாக பாலுக்காக தாங்க இங்கே வருவோம். எங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு காலையில் சாயங்காலம் 2 டைமும் அவள் மில்க் குடிப்பாள். ஸோ அவளுக்காக தான் நாங்கள் மெயினாக பால் நல்லா வாங்குறது. ரெண்டாவது வந்து காஃபி நான் வந்து என்றைக்காவது தோணுச்சுன்னா நான் ஈவினிங் டைம் காஃபி குடிக்கிறேங்க. இங்கே பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்துட்டு ஆல்கஹால் செக்ஷன்னு வந்து தனியாக இருந்தது போல் இருக்குது. நான் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். ஃபில்லியில் வந்துட்டு எல்லா காஸ்கோலையும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் காஸ்கோவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆல்கஹால் செக்ஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா மாம்பழம்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி டெம்டிங்காக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சு. அது பழமாக இல்லைங்க, கொஞ்சம் காயாக தான் இருந்தது. ஸோ வாங்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கலை. மற்றபடி வேணுங்கிறது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள்ஸ் தான். எப்போ காஸ்கோ வந்தாலும் இதை ட்ரை பண்ணிடுது. இது வந்து பைனாப்பிள் புட்டிங்க. பைனாப்பிள் அந்த சியா சீட்ஸ் புட்டிங்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருப்பாங்க போல் இருக்குது. அந்த ஷ்ரெட்டு தேங்காய் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாப்பாவுமே நல்லா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெயினாக சாம்பிள்ஸ் வந்துட்டா சாப்பிட்றதோட சரிங்க. அதெல்லாம் வாங்கி அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் ஏன்னா அங்கே ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்குங்க. நம்ம அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நிறைய சாப்பிட தோணாது. ஸோ அதனால் வாங்கலை. இதில் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருந்த சன்னா வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த சாலட்டோடது. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி சாட்டர்டே நாங்கள் இன்றைக்கி தான் வந்துட்டு இங்கே வந்ததுலேருந்து சாம்பிள்ஸை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாலட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்குமே இங்கே நான் அன்றைக்கி ட்ரை பண்ணது எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு எக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐட்டம் இருந்துச்சு. அதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் வந்து சீஸ் செக்ஷனில் போய் தேடி நம்ம ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் தான். பன்னீர் வந்துட்டு காஸ்கோவில் நான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் மோஸ்ட்டாக காஸ்கோவில் தான் வாங்குவேன். அப்புறம் எதுக்காக நம்ம காஸ்கோ வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலுக்காக தான் இல்லையா. ஸோ அந்த பாலை தான் தேடி எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் மோஸ்ட்டாக A2 மில்க் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களா எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு February வரைக்கும் வந்துட்டு A2 மில்க் வந்துட்டு ரெட் கலர் கேன் வந்துட்டு இருந்துச்சு. ஹோல் மில்க் இந்த மாதிரி ஒயிட் வந்துச்சு. ஃபில்லியில் வந்து இந்த ஹோல் மில்க் ஒயிட் வந்து பேன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது வரதில்லை. வெறும் A2 தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் A2 வந்து பர்பிள் கலர் பாக்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பர்பிள் கலர் பாக்ஸில் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு அப்புறம் A2 மில்க் தான் எடுத்திருக்கோம். A2 வந்துட்டு பாப்பா யூஸ் பண்ணுறது. ஒயிட் வந்துட்டு நான் வந்து தயிர் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். எக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் எக் தான் யூஸ்வலாக இங்கே எடுப்போம் நாங்கள். ப்ரௌன் எக்கு நாங்கள் போய் நினைக்கி எதுவுமே இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜ் ஃப்ரீ வந்துட்டு 60 எக்ஸ் இருந்துச்சு. பட் அது எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா $11 வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் 60 எக்ஸு. நீங்கள் வால்மார்ட்லாம் போனீங்கன்னா 60 எக்ஸ் வந்து $8.29 வாங்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ வந்ததுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேறு எக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த டைரி செக்ஷன் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து நான் வெயிலுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி காட்டன் ட்ரெஸ் போட்டு வந்ததுனால நான் கூட வெளியில் வந்துட்டாங்க. என் பொண்ணு உள்ள என்ட்ராகும்போது சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் இப்போ தான் சில்லுங்கிற அந்த ஃபீலெல்லாம் வந்து சொல்ல பழகியிருக்கா.
இருக்கா. அவள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒவ்வொரு வேர்டு வந்துட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போதான் கொஞ்சம் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கா. இதான் நான் சொன்ன அந்த எக் பைட்ஸ் அந்த சீஸ் செக்ஷன் கிட்ட வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு தாங்க க்யூ பயங்கரமாக இருந்துச்சு. இவங்க வந்து ஸ்லோ மோஷனில் எல்லாம் குக் பண்ணி எடுத்து கட் பண்ணி அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சுங்க. எப்படி 10 பேராவது இருப்போம். டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்து அதை வந்து சாம்பிள் டேஸ்ட் பண்ணும்போது செமையாக இருந்துச்சு. பட் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் தானே அவங்க ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது வேறு ஏதாவது ட்ரை பண்ணும்போது. அதனால நான் அது வாங்குறதே இல்லை. இந்தியன்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு காஸ்கோவில் வந்துட்டு மூங் தால் இங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் மூங் தால் இங்கே பார்க்குறேன். மூங் தாலும் அந்த வெள்ளை சுண்டல் இருக்கும் இல்லையா, அதுவும் இங்கே வச்சுருந்தாங்க. ஏன்னா பட் உருண்டை தால் வந்து இங்கே இல்லைங்க. வெள்ளை உளுந்து சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை. பட் அங்கே ஃபிலியில் வந்து வெள்ளை உருண்டை தால் இருக்கும், இங்கே அது இல்லை. ஸோ நாங்கள் பெருசாக வாங்கலை. வீட்டுக்கு கொண்டு வர வந்து அதை கீழேருந்து மேலே ஏற்றிட்டு வர்றது பெரிய கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி ஒரு வழியை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டோஃபு சொல்லிடுறாங்க. இந்த டோஃபு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் இங்கே காஸ்கோல வாங்கியிருக்கேன். இதில் வந்து 4 பாக்ஸ் இருந்துச்சுங்க. ஒரு பாக்ஸில் 4 பாக்ஸ் சின்னதாக இருந்துச்சு. இது வந்துட்டு அஃபோர்டபுளான ரேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு வால்மார்ட்டில் வந்து ஒரு பாக்ஸே உங்களுக்கு 3.49 சென்ட்ஸுக்கு வரும். ஸோ இதில் வந்துட்டு $6 என்னமோ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதனால் அது வந்து ஒர்த்துட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் டோஃபு வாங்குறதுனா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து எப்போ தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் வால்நட் வாங்கியிருக்கோம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் பார்த்தீங்கன்னா வந்து சுகர்லெஸ் ஆரஞ்சு ஜூஸ் தான். ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினோம். இதில் சுகரோடையும் இருக்குது. பட் அந்த ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு எப்போவாவது தோணும் இல்லையா ஜூஸ் குடிக்கணும், அப்போ குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக நாங்கள் ஜூஸ் அடிக்கிறது இல்லைங்க. எப்பவுமே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி இதை சாப்பிட்டுப்பேன். பன்னீர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காஸ்கோல. பைனாப்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி வந்து போன தடவை நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்டு போச்சு. 2 பாக்ஸுமே எனக்கு கெட்டுருச்சு. ஒரு நாள் தான் கேப் இருந்துச்சு. அதுலேயே வந்து 2 பாக்ஸுமே சுத்தமாக கெட்டுருச்சு. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த தடவை வந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ப்ளூபெர்ரிஸ் ஆகட்டும், கிரேப்ஸ் ஆகட்டும், மோஸ்ட்டாக ப்ளூபெர்ரிஸு, கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரிஸு இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். காஸ்கோவில் வாங்க மாட்டேன். ஸ்ட்ராபெரிஸ் வந்து விலை கம்மியாக இருக்கும், ஸோ அது வாங்கலாம். பட் கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க. நிஜமாவே எல்லாமே வந்து $5 இருந்துச்சு. ஸோ அதனாலவே நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி பேபி ஸ்பினாச்சும் $3.89 வாங்கினாங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேபி ஸ்பினாச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஃபில்லியில். இங்கே வந்து ஒரு சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபிலடெல்ஃபியாவில் இருக்க காஸ்கோக்கும் இங்கே இருக்க காஸ்கோக்குமே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இந்த ஒயிட் ஆனியன் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மந்த்துக்கு ஒரு 6 ஆனியன்ஸ் இருக்குங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஒர்த் இட் தான். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சாலட் சாப்பிட கொடுக்கும்போது இந்த ஆனியன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் இதாகவும் இருக்கும். பாப்பாவும் இதை சாப்பிடுவோம், அவளுக்கும் இது செட் ஆகும். இது வந்துட்டு ஆப்பிள் சைட் வினிகர் தான். இது வந்து 3 பாட்டில் இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக பாட்டில் பிளாஸ்டிக் டப்பான்னு நினச்சி நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கும்போது பார்த்தா இது கண்ணாடி பாட்டில். இதுவும் கொஞ்சம் வேல்யூபிள் தான். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து டயட்டுக்காக வாங்கியிருக்காரு. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் எக்கு கிடைக்கல. ஸோ ஒயிட் எக் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு ரேட் எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, ஏன்னா கார் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனே இருக்காது, இங்கே தான் எடுத்தாகணும். காஸ்கோவில் தான் நான் வாழைப்பழம் எப்போவுமே வாங்குறதுங்க. வேறு எங்கேயுமே நான் அதிகமாக பார்த்ததில்ல. இங்கே இருக்க எனக்கு இந்தியன் ஸ்டோர்லேயே எனக்கு கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் நான் வேறு ஏதாவது வாழைப்பழமும். டொமேட்டோவும் ஃபஸ்ட் டைம் நான் காஸ்கோவில் வாங்கியிருக்கேன். ஃபில்லியிலே கூட நான் டொமேட்டோஸ் வந்து நான் காஸ்கோவில் வாங்கினதே கிடையாது. ஏன்னா அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 4 LBனாலுமே $8 கிட்ட இருக்கும். இங்கே வந்துட்டு வெறும் $5.99 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் $2 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி இருந்ததுங்க. அவங்க மெஷர் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸுமே இங்கே கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அங்கே $4 தான் நான் வாங்குவேன், இங்கே வந்து $5 இருக்குது. ஸோ ஒரு சில ஐட்டம் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னா நிறைய ஒவ்வொரு டாலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஏடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து 3 கேலன் இருக்குங்க. ஸோ ஒரு கேலன் வந்துட்டு தனியாக வாங்கினோம் அப்படின்னா எனக்கு $4 வரும், $4.40 சம்திங் வரும். இந்த மாதிரி நான் ஹோலா வாங்கும்போது எனக்கு இது வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கார் இல்லாத சமயத்தில் எனக்கு நியர்பையில் எந்த ஸ்டோருமே கிடையாது. ஸோ இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் வாங்க முடியாது. ஃபில்லியில் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் நடந்து போகிற தூரத்துல ஏதாவது இந்த ஒயிட்டு ஆர்கானிக் மில்க் வந்துட்டு நான் தயிர் வந்து தர போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு தயிர் வந்துட்டு இந்தியன் ஸ்டோரில் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம், சண்டே தான் நான் வந்துட்டு அந்த ஸ்டோர் போகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.